ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்துவிட்டு அவர்கள் அன்று பெற்ற பாலகனை போன்று எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்களாக ஊர்களுக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் திரும்பியதற்கு பின்னால நாம் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், அவர் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால செய்த தவறுகளை தப்புகளை இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் பெரிசா ஹஜ்ஜுக்கு போனாரு, அவர் பெரிசா ஹஜ்ஜுக்கு போனாரு, அவர் செஞ்ச வேலைகள் எங்களுக்கு தெரியுமே. அவர் செய்த வேலைகளை மன்னிப்பதற்காக வேண்டி அவர் எத்தனையோ பாவமான காரியங்கள்ல ஈடுபட்டிருப்பாரு, எத்தனையோ விடயங்கள்ல ஈடுபட்டிருப்பாரு. அவர் ஈடுபட்ட அந்த விடயங்கள் எப்பொழுது கௌபாவுக்கு முன்னால போய் அந்த கண்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கவில்லை, அது கண்ணால கண்ணீர் வடித்து விடும். கௌபாவுக்கு முன்னால் போய் யாரு இருந்தாலும் ஈமானுடைய அடையாளம். கௌபாவுக்கு முன்னால போய் யாரு இருந்தாலும் எந்த பாவி இருந்தாலும் அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் வந்துவிடும். அதே போன்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவுக்கு முன்னால யாரு போயிருந்தாலும் அவர்களுடைய கண்ணால இருந்து கண்ணீர் வடிந்துவிடும். அது மஹப்பத், நேசம், ஈமான் என்னும் கலக்கப்பட்ட இடம் இல்லையா? அந்த கண்ணீரின் மூலமாக அவர் செய்த பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே அருமையானவர்களை, நாம் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, நாம் குர்பானி கொடுக்கவில்லை, உல்ஹியா கொடுக்கவில்லை என்றாலும் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அந்த இபாதத்துக்கள் அந்த அமல்கள்ல ஈடுபட்டவர்களை திரும்பவும் குறை சொல்லக்கூடாது, குறை பேசக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அடையாள சின்னங்களை மதிப்பதற்காக வேண்டி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி சென்றார்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மதிப்பது நம்ம மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது, நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.